கம்யூனல் ஜிஓ மற்றும் திராவிட இயக்கமும் இல்லை என்றால் நாட்டில் பலருக்கு கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கருத்து கூறியுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிரான திமுக மாணவரணி போராட்டத்தில் பங்கேற்று அவர் பேசியதை தற்போது பார்ப்போம். கம்யூனல் ஜிஓவால் தான் இன்றைக்கு எங்களவர்கள் டாக்டர்களாக பல பேர் நம்மாலே பாதி பேர் மறந்துட்டோம். ஏதோ அவன் குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் டாக்டர் ஆகிட்டு போற ஒரு வக்கீல் என்ன எழிலன் வந்து பிஇ பிஎல் இதெல்லாம் எங்களுக்கு குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா? இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். திராவிட இயக்கம் இல்லை என்றால், கம்யூனல் ஜிஓ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தந்தாது. RS பாரதி அப்போ என் பேர் வேற பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க. காரணம் என்னன்னா ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும். இப்போ நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு. நம்ம யார் வீட்லையாவது பிஏன்னு போர்டு தொகுதா? அதுக்கு என்ன காரணம்? யார் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம்? அதை அழிக்க நினைப்பதற்குத்தான் இந்த நீட் வந்திருக்கிறது என்பதை நான் மாநிலங்களவையே சொன்னேன். நீட் ஒழுங்காக நடந்ததா? காரி துப்புத இந்தியா பூரா உலகத்திலேயே உலக மகா ஃப்ராட் என்பது நீட்டில் தான் என்பது நிரூபமாகியிருக்கு. நீட் தேர்வுக்கு எதிரான திமுக மாணவரணி போராட்டம் தொடர்பான வீடியோ காட்சிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நீட் எனும் சமூக அநீதிக்கு எதிரான திராவிட முன்னேற்ற கழகத்தின் போரில் இன்னும் ஒலிக்கும் முழக்கங்கள் நாளைய வெற்றிக்கான அறிவிப்புகள் என குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.